அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாட்காஸ்ட்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம். முதல்ல அவரோட இளமை பருவம் எப்படி இருந்ததுன்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறமா அவர் எப்படி இவ்வளவு பெரிய அரசியல் தலைவர் ஆனாரு அப்படிங்கிற வரலாறை பார்க்க போறோம். அதுக்கப்புறமா திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பத்தி நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் பேசப்படுது, அது என்னென்னன்றதையும் பார்க்க போறோம். சரி, வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். தொல் திருமாவளவன் அவர்கள் 1962 வருஷம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற அங்கனூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தாரு. அவங்க அப்பா பேரு ராமசாமி, அம்மா பேரு பெரியம்மாள். அவருக்கு ஒரு அக்காவும் 2 தம்பிகளும் இருந்தாங்க. திருமாவளவன் பாத்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்துல பிறந்ததுனால சின்ன வயசுலயே நிறைய சாதிய தீண்டாமைகளுக்கு உள்ளானாரு. அதுக்கப்புறமா திருமாவளவன் தன்னோட சொந்த ஊர்லேயே ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்ந்து ஆரம்ப கல்வியை ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்துல தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பத்தி படிக்கிறாரு. எப்படி அம்பேத்கர் தன்னோட கல்வி மூலமா சாதிய தீண்டாமையை தூக்கி எறிஞ்சாரோ அதே மாதிரி தானும் நிறைய படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் கழிஞ்சது. திருமாவளவன் விருத்தாச்சலத்துக்கு போய் மேல்நிலை பள்ளியில சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் கழிஞ்சது. திருமாவளவன் கல்லூரி படிக்கிறதுக்காக சென்னைக்கு கிளம்பி வந்தாரு. முதல்ல வேதியியல்ல இளங்கலை பட்டம் படிச்சாரு, அதாவது கெமிஸ்ட்ரியில பேச்சுலர் டிகிரியை படிச்சாரு. அதுக்கப்புறமா சட்டம் படிச்சாரு. அதுக்கப்புறம் குற்றவியல் பற்றிய படிப்புல முதுகலை பட்டம் வாங்கினாரு. கல்லூரியில படிக்கிற காலத்துல எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் திருமாவளவன் உடனே அங்க போய் போராட்டங்களை நடத்தினாரு. குறிப்பா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏதாச்சும் தீண்டாமை பிரச்சனை அப்படின்னா ரொம்ப வீரியமா செயல்பட்டாரு. இந்த காலகட்டத்துல திமுகவோட மாணவர் அணியில இருந்த நிறைய தலைவர்கள் கூட திருமாவளவன் அவர்களுக்கு நட்பு ஏற்பட்டுச்சு. திமுக நடத்தின நிறைய போராட்டங்கள்லையும் திருமாவளவன் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா இலங்கையில நடந்த போர் சம்பவங்கள் திருமாவளவனோட மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. அதனால விடுதலை புலிகளுக்கு ஆதரவா சென்னையில நடந்த நிறைய போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒரு முறை இலங்கைக்கே போய் அங்க நடந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாரு. அதுக்கு அடுத்தது கல்லூரி படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசோட குற்றவியல் துறையில வேலைக்கு சேர்ந்தாரு. அந்த துறையில பாத்தீங்கன்னா அடிக்கடி இடமாற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால திருமாவளவன் முதல்ல சென்னையில வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறமா கோவைக்கு போனாரு. அதுக்கு அடுத்தது மதுரைக்கு போனாரு. மதுரையில அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தீண்டாமை கொடுமை ரொம்ப அதிகமா இருந்தது. அதனால அங்கேயும் திருமாவளவன் நிறைய போராட்டங்கள்ல ஈடுபட்டாரு. அந்த நேரத்துல மதுரையில மலைச்சாமின்றவரு தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த இயக்கம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்களோட உரிமைக்காக போராடுற ஒரு இயக்கம். திருமாவளவன் தன்னை அந்த இயக்கத்துல இணைச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மலைச்சாமியோட சேர்ந்து நிறைய போராட்டங்களை நடத்தினாரு. அதுக்கப்புறமா அந்த மலைச்சாமி இறந்துட்டாரு. திருமாவளவன் தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா இயக்கத்தோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அவரு தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியான்னு இருந்த பேரை மாத்தி அதை தமிழாக்கம் பண்ணி இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் அப்படின்னு மாத்தினாரு. திருமாவளவனோட தலைமையில நிறைய போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இந்த காலகட்டத்துல திருமாவளவனோட பேச்சு பாத்தீங்கன்னா அனல் பறக்கும்னு சொல்றாங்க. அவரோட பேச்சால தமிழ்நாடு முழுக்க இருந்து பல தலித் இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டாங்க. இந்த இயக்கத்தோட உறுப்பினர் எண்ணிக்கை பல மடங்கு பெருகிச்சு. அப்புறம் அப்படியே ஒரு 10 வருஷம் கழிஞ்சுது. அது வரைக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு தேர்தலில் நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அவரு பெரியார் மாதிரி ஒரு கருத்து அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா 1999 வருஷம் தமிழ் மாநில காங்கிரஸோட தலைவராயிருந்த மூப்பனார் ரொம்ப வற்புறுத்தி திருமாவளவனை அரசியலுக்கு கொண்டு வந்தாரு. திருமாவளவன் தன்னோட இயக்கத்துக்கு இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள்னு இருந்த பேரை மாத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு அறிவிச்சாரு. விடுதலை புலிகள் மேல இருந்த ஈர்ப்பால தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு பேர் வச்சதா திருமாவளவன் பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதே நேரத்துல தன்னோட கட்சி கொடியையும் அறிவிச்சாரு. அந்த வருஷம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழ் மாநில காங்கிரஸோட கூட்டணி வச்சு திருமாவளவன் எலெக்ஷன்ல நின்னாரு. அவரு சிதம்பரம் தொகுதியில நின்னாரு.
அந்த எலெக்ஷன்ல அவர் ஜெயிக்கல, ஆனா 2.25 லட்சம் ஓட்டுகள் வாங்கினாரு. முதல் தேர்தலையே 2.25 லட்சம் ஓட்டுகள் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது வரைக்கும் திருமாவளவன்னா ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுற சின்ன பையன் நினைச்சிட்டு இருந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எல்லாருமே திருமாவளவனோட இந்த பெரும்பான்மையை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில வருஷங்கள் கழிச்சு சட்டசபை தேர்தல் வந்தது. அதுல திருமாவளவன் திமுக கூட கூட்டணி வச்சு எலெக்ஷன்ல நின்னாரு. அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு முதல் முறை எம்எல்ஏ ஆனாரு. அதுக்கப்புறமா திருமாவளவன் நிறைய தேர்தல்கள்ல நின்னாரு. அதுல சில முறை தோல்வி அடைஞ்சாரு. ஆனா 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே முதல் தேர்தல்லையே முதலமைச்சர் ஆயிரணும் அப்படிங்கிற ஆசை வருது. ஆனா திருமாவளவன் இவ்வளவு பெரும்பான்மை வச்சிருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, தனக்கு முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை கிடையாது, தாழ்த்தப்பட்ட மக்களோட உரிமையை போராடி பெற்று கொடுக்கணும், அதுதான் என்னோட கொள்கை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது திருமாவளவன் அவர்களோட அப்பா ராமசாமி தன்னோட பேர் சரியான தமிழ் பேர் இல்லை அப்படிங்கிறதுனால அவரோட பேரை தொல்காப்பியன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. அதனாலதான் திருமாவளவன் அவர்களை எல்லாரும் தொல் திருமாவளவன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அரசியல் மட்டும் இல்லாம திருமாவளவன் அவர்கள் சில திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு சில புத்தகங்களும் எழுதியிருக்காரு. அவரோட புத்தகங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற வாசகர்கள் மத்தியில ரொம்ப பிரபலமானது. சரி, இனிமே திருமாவளவன் அவர்கள் பத்தி சில நெகட்டிவான விஷயங்கள் பேசப்படுது. அது என்னென்னன்றத பார்க்கலாம். தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு தேர்தலுக்கும் வேற வேற கட்சி கூட கூட்டணியை மாத்திக்கிட்டே இருக்காரு, அது ஒரு பச்சோந்தித்தனமான செயல் அப்படின்னு சில பேர் விமர்சிக்கிறாங்க. ஆனா திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, கொள்கை வேற கூட்டணி வேற. நாங்க கூட்டணிக்காக எப்பவும் கொள்கைகளை விட்டு கொடுத்தது கிடையாது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த தேர்தலில் யாரு நல்லது செய்யறதா வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அவங்க கூட நாங்க கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறாரு. அடுத்தது இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு முக்கியமான தொழிலே கட்ட பஞ்சாயத்து பண்றது தான். அதாவது யாராச்சும் 2 பணக்காரங்களுக்கு சண்டை அப்படின்னா அந்த சண்டையில தலையிட்டு திருமாவளவன் ஒரு பெரிய அளவுல காசை பார்த்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரி, இந்த பாட்காஸ்ட் முடியறதுக்குள்ள திருமாவளவன் உண்மையிலேயே பெரிய தலைவர் தானா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 1947 வருஷம் சுதந்திரம் கிடைச்சிது. ஆனா தாழ்த்தப்பட்ட மக்களால மட்டும் அந்த சுதந்திரத்தை உணரவே முடியல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் பெரிய அளவுல தீண்டாமை கொடுமைகள் இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய தலைவர்கள் தீண்டாமையை எதிர்த்து போராட்டங்களை நடத்தினாங்க. அதோட விளைவா இப்போ இந்தியா முழுக்கவே தீண்டாமை ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆனா இப்பவும் நிறைய மாநிலங்கள்ல தீண்டாமை இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த காலத்துல தமிழ்நாட்டில் தீண்டாமை பிரச்சனையே இல்லாம தாழ்த்தப்பட்ட மக்கள் தலை நிமிர்ந்து வாழ்றாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தான். இப்போ நீங்க நினைக்கலாம், திருமாவளவன் என்ன முதலமைச்சரா ஆயிட்டாரு, அவரே ஒரு சின்ன கட்சி தானே வச்சிருக்காரு அப்படின்னு. அது உண்மைதான், திருமாவளவன் முதலமைச்சர் ஆகல. ஆனா முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தேவையான வாக்கு வங்கி திருமாவளவன் அவர்கள் கிட்ட இருக்கு. அடுத்தது திருமாவளவன் அவர்கள் பாத்தீங்கன்னா 60 வயதை கடந்துட்டாரு. ஆனா இன்னமும் திருமணம் பண்ணிக்கவே இல்லை. திருமணமே பண்ணாம தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் பொது வாழ்க்கைக்காகவும் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. சரி மக்களே, அவ்வளோதான் இந்த பாட்காஸ்ட். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பாட்காஸ்ட் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி.